ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த 2 பிரச்சனையும் வந்து இப்போ வந்து போர் அதாவது போர் நிறுத்துறதுக்காக பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு. அத வந்து 5 நாளுடைய டைம் குடுத்திருந்தாங்க. அது 2 நாட்டுக்குமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இது பெரிய பெரிய பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்குதா? இல்ல என்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு? ஆனா இன்னுமே வந்து அங்க பார்த்தீங்கன்னா, போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி பேசினதுக்கு அப்புறமுமே கூட, அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இறந்துட்டே தான் இருக்காங்க. மக்களுமே நெறைய பேர் வந்து அதாவது அங்க வந்து தாக்குதல் நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ அத பத்தி என்ன நடந்துட்டு இருக்கு? பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமா வந்து பேச ஆரம்பிச்சதுலேருந்தே நெறைய வந்து இது ஹமாஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல இஸ்ரேல் வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய வந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு. நெறைய பேர் வந்து இத சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. இஸ்ரேல் வந்து முழுசா அதாவது பாலஸ்தீன முழுசா எடுத்துப்பாங்க. கண்டிப்பா வந்து போர் நிறுத்தம்லாம் விடவே மாட்டாங்க. ஏன்னா இவ்ளோ நாள் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களும் இது பண்ணாம விடுவாங்களா? அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்ளோ மக்கள் வந்து அங்க இறந்து போயிருக்காங்க. சரி பேச்சுவார்த்தை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் முடியிற நிலைமையில தான் இருக்கு. இது பேச்சுவார்த்தை நடத்தி போர் முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற கடைசி டைம்ல இருக்கு. ஸோ இந்த டைம்ல எல்லாரும் பேசிட்டு உட்காந்துருக்கிற இந்த நேரத்துல வந்துட்டு, அந்த இடத்துல போய் அவங்க வந்து தாக்குதல் நடக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா பேச்சுவார்த்தை நடக்கப்போகுது. 2 டைமும் ஒப்பந்தங்கள் வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லப் போறாங்க. இந்த டைம்ல வந்துட்டு போய் தாக்குதல் நடக்கிறது, அங்க இருக்கிற மக்கள் வந்து இறந்து போறது அப்படிங்கிறது, பேச்சுவார்த்தையுமே வந்து கலைக்கக்கூடிய விஷயமா வந்து மாறும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு. ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தான் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா இஸ்ரேல் அவங்க வந்து நீங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்ப எதுக்கு நீங்க தாக்குதல் பண்றீங்க? இப்ப எதுக்கு தாக்குறீங்க? அங்க இருக்கிற மக்கள எதுக்கு இது பண்றீங்க? அப்படிங்கிற மாரிலாம் எதுவுமே கேட்கறது இல்ல. சரி ஓகே அவங்களுக்கு உணவு தரல, இல்ல வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே போகாம, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் போகாம தடுக்குறாங்க. அது வேற விஷயம். அது வந்து அது போர் ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குடுத்தா கூட ஓகே தான். ஆனா இப்ப இருக்கிற மக்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் அங்க இருக்கிற மக்கள தாக்காமயே இருக்கலாமே. ஆனா இன்னுமே அங்க இருக்கிற மக்கள் வந்து தாக்குதல் நடந்துட்டே தான் இருக்கு. நேத்து கூட பார்த்தீங்கன்னா 6 பேர் பக்கம் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்த அந்த 20 பாயிண்ட்ஸ்ல வந்து எங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து மாத்தணும். இதெல்லாம் வந்து மாத்தணும் அப்படிங்கிற மாரிலாம் நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது முன்னாடி வீடியோலயே நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த வீடியோ வந்து கீழ லிங்க்ல இருக்கும். அத நீங்க போய் பாருங்க. ஸோ அந்த வீடியோல வந்து ஹமாஸ் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு திருத்தம் பண்ணணும். இதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தையும், அப்புறம் வந்து இஸ்ரேல், ஹமாஸ் இவங்க 2 பேரும் சுமூகமா எந்த பிரச்சனையும் இல்லாம, அங்க இருக்கிற மக்களுக்கு எதுக்கும் பாதிப்பு இல்லாம 2 பேத்துக்கும் இத பத்தின பேச்சுவார்த்தைகள் நடத்துறக்காக எகிப்துல வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து இப்ப நடத்தப் போறாங்க. இன்னைக்கு வந்து நடத்தப் போறாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தை இதுக்கப்புறம் தான் நடக்கப் போகுது. இது என்ன முடிவாகும்? என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த பேச்சுவார்த்தை, இந்த மீட்டிங்க பத்தி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாதுப்பா நீங்க 2 பேரும் போர் நிறுத்தத்த வந்து ஏத்துக்கணும். அந்த மாரி வந்து அவரு 2 நாடுகளையுமே வந்து மிரட்டியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஹமாஸ் அந்த அமைப்ப தான் வந்து மிரட்டிட்டு இருந்தாரு, திட்டிட்டு இருந்தாரு. இந்த மாரி போர் நிறுத்தத்த இது பண்ணலைன்னா, கடுமையான தாக்குதல் வந்து உங்க மேல நடத்தப்படும். இதுவரை பார்க்காத ஒரு அழிவ வந்து நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய மிரட்டிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மிரட்டல் வந்து இப்போ இஸ்ரேல் அவங்களுக்குமே வந்து மிரட்டல வந்து விட்டுருக்காரு. நீங்க இது பண்ணலைன்னா நான் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு போர் உண்டாகறதுக்கான காரணமாயிரும் அப்படிங்கிறதாயிருச்சு. ஏன்னா இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே இவ்ளோ அவரு ரொம்ப அக்ரெசிவா ஒரு மாரி கோவமா நின்னு இத நீ பண்ணியே ஆகணும், நிறுத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்றவரு, ரொம்ப நாளா வந்து இதுக்கு முன்னால சொல்லவே இல்லையே. ஏன்னா இத்தன இது முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா, இது முன்னாடியே பண்ணியிருந்தாருன்னா, நெறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறதுல நெறைய மக்கள் இறந்து போயிருக்க மாட்டாங்க. நெறைய பேர் அவங்க குழந்தைங்கள, அவங்களோட தாய், அவங்க எல்லா உறவினர்கள் எல்லாத்தையும் வந்து இறந்து போயிருக்காம இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து காப்பாத்தியிருப்பாங்க. நெறைய மக்கள் இப்போ உணவு இல்லாம இறந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப உணவு இல்லாம கஷ்டப்பட்டு இந்த மாரி பட்னியால சாகுற மக்கள், இவங்க வந்து காப்பாத்தப்பட்டிருப்பாங்க நெறைய பேரு. ஸோ இத முன்னாடியே அவர் பண்ணியிருக்கலாம். இவ்ளோ ஒரு ஒரு இதா நின்னு இது நீங்க பண்ணியே ஆகணும். முடிவு எனக்கு வரணும். எனக்கு தேவை வந்து பீஸ் தான். அப்படிங்கிற மாரிலாம் பேசுற அவரு வந்து முன்னாடியே பண்ணியிருந்தா நெறைய விஷயங்கள் வந்து முன்னாடியே நடந்திருக்கும். இவரு வந்து பேசிக்கா ஒரு அந்த நோபல் பரிசு ரொம்ப நாளா கேட்டிருக்காரு. அமைதிக்கான நோபல் பரிசு வந்து எனக்கு வேணும். இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு நான் போர் நிறுத்தி வச்ச மாரி நான் இந்த மாரி நிறுத்தி வைப்பேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் அந்த போரும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அத நிறுத்தி வைக்கலான்னு பார்த்தாரு. அதுவுமே அதுக்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டு தான் இருக்கு. அதே மாரி இப்ப போயிட்டு இருக்கிற இஷ்யூவும் இதே மாரி இஸ்ரேல், பாலஸ்தீன் இந்த பிரச்சனையுமே வந்து நிறுத்தி வைக்கணும். சோ இது 2ல ஏதாவது ஒண்ணு நிறுத்தி வச்சுட்டா நமக்கு ஒரு நோபல் பரிசு யாராவது ஒண்ணு குடுத்தரணும். வாங்கணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாரா என்னங்கிறது தெரியல. ஏன்னா ட்ரம்ப் அவர் வந்து ஒரு 2 வருஷம் 2 வருஷம் இல்ல 2 டைம் தான் வந்து அவரால ஆட்சி பண்ண முடியும். அதாவது அந்த அமெரிக்க சட்டப்படி ஒருத்தர் வந்து இந்த மாரி பிரதமரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 2 பீரியட்ல தான் வந்து ஆட்சி பண்ண முடியும். சோ அது இப்ப இதுதான் இந்த லாஸ்ட் பீரியடா இருக்குல்ல. இந்த ஒரு 4 வருஷம், 5 வருஷம் தான். இந்த இதுல வந்து
இந்த வருஷம் தான் அவர் ஆட்சி பண்ண முடியும், அது முடிகிறக்குள்ள அவருக்கு ஒரு நோபல் பரிசு வந்து கொடுக்கணும் அப்படி அது வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இந்த டாக்ஸ் விஷயம் அது இது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த இஷ்யூ வந்து இப்போ எகிப்துல வந்து பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு அது வந்து சரியான பேச்சுவார்த்தை முடியணும், எனக்கு வந்து பீஸ் தான் வேணும், எந்த சண்டையும் யாரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை சொல்றவர் இன்னுமே இஸ்ரேலை வந்து இன்னுமே கொஞ்சம் மிரட்டி இருந்தா கரெக்டா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மிரட்டுறது கூட இல்லை, ஏன்னா அவர் கூட தான் இருக்கிற இஸ்ரேல் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. நெதன்யாஹூ ட்ரம்ப் இவங்க 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து பேசியிருக்கலாம், இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, இப்போதைக்கு தாக்குதல் எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒப்புதல் முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து பின்வாங்கிடுவாங்க, இஸ்ரேல் படையெல்லாம் பாலஸ்தீன்ல இருக்கிற இஸ்ரேல் படை எல்லாமே பின்வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இப்போ இந்த நேரத்துல, அதாவது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல தாக்குதலாம் நடத்திட்டு இருந்துச்சா கண்டிப்பா பேச்சுவார்த்தையில ஏதாவது அடிபடும், இன்னுமே வந்து சண்டை போட்டு தான் இருக்காங்க, இன்னுமே எங்க மக்களை வந்து கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க நிறைய சர்ச்சைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த நேரத்துல இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறது ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இதையுமே வந்து ட்ரம்ப் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாம், அங்க இருக்கிற எல்லாத்துடையுமே இஸ்ரேலை வந்து வார்ன் பண்ணியிருக்கலாம், நீங்க வந்து தாக்குதல் நடத்தாதீங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது, இப்போ வந்து தாக்குதல் நடத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.